வாங்க, இன்னைக்கு கருப்பு உளுந்துல களி எப்படி பண்றேன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேங்க. பெண் குழந்தைங்களுக்குலாம் இது செஞ்சு குடுத்தா ரொம்ப நல்லதுங்க. நான் இன்னைக்கு எங்க பாப்பாக்காக இத நான் செஞ்சிருக்கேங்க. ஆ 1 கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், 1/4 கிலோ பனங்கருப்பட்டி எடுத்திருக்கிறேன், நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், நெய் எடுத்திருக்கேங்க. பேன் வச்சிருக்கேங்க. பேன் வச்சு இல்லன்னா அடி கனமான பாத்திரம் எதுலனாலும் செஞ்சுக்கங்க நீங்க. நல்லா வறுத்துக்கலாங்க உளுந்த போட்டு. நல்லா செவந்ததுக்கப்புறம் மணம் வருங்க. மணம் வந்தவுடனே அந்த ஸ்டேஜ்ல எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. 1 கப் உளுந்துக்கு 3 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிருக்கேங்க. ஆறுன உளுந்த பவுடர் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசியும் சேர்த்து அரைச்சிருக்கேங்க. சிலர் நிறைய அரிசி சேர்ப்பாங்க. நான் நிறைய சேர்க்கல. 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும். அதனால பவுடர் நைஸா ஆகட்டுங்க. இந்த ஸ்டேஜில தண்ணி கொதிக்குங்க. கொதிக்கும்போது இத எடுத்து நம்ம இதில ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணியில கரைச்சு சேர்த்துக்குங்க. புதுசா செய்றவங்க. நான் வந்து தண்ணியெல்லாம் கரைக்கலங்க. அப்படியே ஆட் பண்ணிட்டேன். கட்டிப்படாம செஞ்சுட்டேங்க. பனங்கருப்பட்டி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இப்ப சேர்த்துருக்கேங்க. தூள் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு நல்லெண்ணெய் பாதி சேர்த்துருக்கேங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் மீதி இருக்கிற நல்லெண்ணெயும் சேர்த்துருக்கேங்க. நல்லா கிளறிக்கலாங்க. ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகுங்க இது செய்றதுக்கு. சிம்ல வச்சு பண்ணிக்கங்க. ஃபைனலா நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா இந்த அளவுக்கு நெய், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணுங்க. அந்த அளவுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம் வந்தோடனே. நல்லா மணமா இருக்குங்க. நெய்யோட மணம், நல்லெண்ணெய் மணம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணுங்க நீங்களும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.